பார்கவிக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு. சார் நீங்க வந்து அவங்களை அடாப்ட் பண்ணிக்கோங்க இப்படின்ற மாதிரி கேள்விகளும் இருக்கு. அது நடக்குமாங்கிறது வேற. ஒரு விஷயம் இருக்கு, நாம வந்து இந்த நிகழ்வு நடக்குது, ஆனா நிகழ்வை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியாக நம்ம காட்சி அமைப்பு இருக்கோம். இது ஜஸ்டிஸ் என்ன கல்யாணம் பண்றது இல்ல. அதாவது நிறைய கேள்விகள் உங்களை சாடி வரும் இல்லையா, இந்த மாதிரி இந்த விஷயம் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி உரிமையா நிறைய பேர் கேட்பாங்க. அவங்கள அகேன்ஸ்டா ஏஜிஎஸ் அவங்க டீம் சண்டை போடுங்க அப்படின்றாங்களா? அழுகாதம்மா, சும்மா பாக்குறவங்களே ஏன் எழுதிட்டே இருக்க, அடுத்த ஸ்டெப் போ, அவங்களை எதிர்த்து பேசு, உனக்கு அந்த பையன் ஏமாத்திருக்கா, அப்ப நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்லயே வருது. இங்க பார்த்தா ஒரு சைடு அழுதுட்டே இருக்காங்க சார் ஸ்கிரீன்ல, ஆனா இங்க வந்து டான்ஸ் ஆடி வீடியோ போடுறாங்க. அதெல்லாம் திருச்சிங்கம் சார் பாத்தீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்லாம் வருது. நானும் தான் பாக்குறேன், பார்க்காம நான் இப்ப சொல்ல முடியும். இன்ஸ்டா அப்படின்னா அவ்வளவுதான், சின்ன ஒரு இதுதான், ஆனா அது நிறைய ரீச் ஆகுது. இந்த போல டக்குன்னு அடாப்ட் ஆகிடுச்சு, அது பெரிய ஆச்சரியம். அந்த உலகத்துக்குள்ளேயே இருந்துடக்கூடாது, இன்ஸ்டா உலகத்துக்குள்ளேயே இருந்துடக்கூடாது. ரீச் இருக்கு, இதெல்லாம் பாக்குறோமே, தனிச்சு மாதிரி நடிக்கிறேன், இவரு மாதிரி அந்த மாதிரி. அது பாவம், அவங்களாம் சொல்ல ஆள் இல்லையா, அது நடிப்பு இல்லை. எல்லாருமே அவங்க உங்க வீட்டு பொண்ணா பாக்குறதை தாண்டி ஜஸ்டிஸ் ஃபார் பார்கவி அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. பார்கவிக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு. சார் நீங்க வந்து அவங்களை அடாப்ட் பண்ணிக்கோங்க இப்படின்ற மாதிரி கேள்விகளும் இருக்கு. எப்படி சார் கொண்டு போலான்னு இருக்கீங்க? ஏன்னா அத்தனை பேர் அவங்களுடைய கேள்விகளை இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஏமாறப்படக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து இந்த குடும்பத்துக்குள்ள போயிட்டா இன்னும் பார்கவி கஷ்டப்படுவாங்களே, இவங்க கூட எல்லாம் போராட வேண்டியதாயிருமே, பேசாம கல்யாணம் ஆகாம இருந்தா ஓகேவா பார்கவிக்கு அப்படின்றதும் யோசிக்கிறாங்க. சோ நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மாதிரிதான் நாங்களும் யோசிச்சு, கதை எழுதும்போது அதே மாதிரிதான் யோசிக்கிறது. அப்படியா? நான் ஒரு விஷயத்த சொன்னேன்னா அவங்க எதிர்வாதமா அவங்களுக்கு எல்லாம் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லுவோம், இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணா தப்பு இல்லையா. அன்னைக்கு நான் எடுக்கும்போது இவங்க கனிகாவே கேட்டாங்க, இப்படி சார் கல்யாணத்தை பத்தி ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு விஷயம் இருக்கு, திருமணத்துல இதை நான் பண்ண மாட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை பண்ணாத, நீ போயிடு, நீ ஊருக்கு போமா, வேலையை பாருமான்னு சொல்லுவோம். ஆனால் இது கதை என்பதால் நாம வந்து இந்த நிகழ்வு நடக்குது, ஆனா நிகழ்வை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியாக நம்ம காட்சி அமைப்பு இருக்கோம். அந்த நிகழ்வு நடந்தால் மட்டும்தான் அந்த கதையில ஜஸ்டிஸ் என்ன கல்யாணம் பண்றது இல்லை. கல்யாணம் இப்ப இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மெச்சூர்ட் ஆயிடுவாங்க. அந்த தர்ஷன் கேரக்டரும் நல்லா ரியலைஸ் பண்ணிடுவான், இந்த பொண்ணுக்கும் அந்த மெச்சூரிட்டி இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அது நடக்கும்போது, அது இப்ப நான் சொன்னா அது தெரிஞ்சிடும். அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப தெளிவா கிளீனா அதுல இருப்பாங்க. ஆனால் திருமணம்ன்றது நடக்கிறது வந்து என்னன்னா, ஒரு சாதாரண ஆடியன்ஸுக்கு என்ன நடக்கும், அந்த பொண்ணு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அந்த பையனுக்கு தான் பிடிச்சிருக்கு, முதல்ல கல்யாணம் பண்ணினா இவங்களை பழிவான மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு ஏரியா சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஏரியாவை தான் நம்ம எடுத்து அதில் கொண்டு போறோம். அது நடக்குமாங்கிறது வேற. அதை நோக்கி ஏன் திரும்ப திரும்ப அது பேசுறாங்கன்னா, இப்போ இந்த பொண்ணுங்க இந்த சீக்வன்ஸ் எல்லாம் இந்த பொண்ணு விலகி போய் வேற இடத்துக்கு போகிற அளவுக்கு முயற்சி பண்ண பிறகும் ஏதோ ஒண்ணு முதல்ல வந்து இந்த பொண்ணா வந்து வரல, ஒதுங்கி போச்சு, அடிச்சாங்க. இனி இந்த பொண்ணே தேடியும் செல்ற அளவுக்கு ஒரு அன்பு பரிமாற்றமும் இருக்கும். ஆமா, அது இந்த பொண்ணா அது கல்யாணத்துக்காக சொல்ல, கல்யாணம் இல்ல, கதாபாத்திரங்களோட ஒரு இதுவும் இருக்கும், நல்ல நட்பு. ஆமா, இப்ப நீங்க என்ன பண்ணி இப்ப நீங்களே சொல்லுங்களேன். இப்ப தர்ஷன் மாதிரி ஒரு கேரக்டர் முதல்ல செல்ஃபிஷா நடந்துக்கிட்டான், அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி முழுக்க சாஸ்டாங்க. அந்த அன்பு உண்மைன்னு நீங்க நம்புனீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு, இதுக்கு முன்னாடி ஏன் நீ அப்படி பண்ண, இல்லங்க அப்படிதான் இருந்தேன், இப்ப மாறிட்டேன், நம்பணுங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் இல்லையா. அது யதார்த்தம். நான் அதை மீறி நம்பினேன் ஏன் அப்படிங்கிறது சினிமா. அந்த சினிமாவுக்கு யதார்த்தமான யதார்த்தம் வந்து எப்பவுமே ஒரு சின்ன இலை தான். சினிமா வந்து நிஜம் இல்லை, நிஜம் மாதிரி. நிஜம் மாதிரியே இருக்கணும், கொண்டு போகணும். ஆனா நிஜம் இல்லை. அந்த நிஜமா இருந்தா அது யாருமே பார்க்க மாட்டாங்க. உண்மை அதுதான். இது எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, எந்த படத்தை வேணாலும் எடுத்து பாருங்க, போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து எல்லாரையும் அடிச்சு நிமிச்சு கடைசியில நியாயத்தை நிலைநாட்டுவார், போய் ஒரு இடத்துல முதலமைச்சரே அரெஸ்ட் பண்ணுவார். அந்த மாதிரி படம் பார்க்கும்போது நம்ம கியூரியஸா இருப்போம், சூப்பர் கை தட்டி. ஆனால் அந்த நிகழ்வு வந்து இது நடக்கணும்னு நினைக்கிற ஒரு மனம். சோ இதனுடைய அடிப்படையில தான் ஸ்கிரிப்டுகள் அமையும். மக்களை ஆறுதலும் படுத்தணும், சுவாரஸ்யமாவும் கொண்டு போகணும். இவர் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா பேசுறாரு, இவர் வந்து லைஃப்ல ஒரு ரியல் கேரக்டர் மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லுவாங்களே. கதையினுடைய டிராமா இருக்கு பாருங்க, அது முழுக்க நிஜமா இருக்க கூடாது. இப்படிதான் ஒரு ஸ்கிரிப்டை அணுகணும். ஆனா அவங்க ரொம்ப ரியலிஸ்டிக்கா எடுக்கிறாங்கப்பா, அது நம்ம ஸ்டாண்டர்ட். ஆமா, இது சொல்றேன், இல்ல யார் நல்லா படம் எடுக்கிறாங்க, லைவா எடுக்கிறாங்கல்ல, எல்லாருக்குமா எல்லா லைவ் படத்துலயும் ஏதோ ஒரு கிளைமேக்ஸ்ல ஹீரோ ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, இல்ல அவரிதான் பண்றாங்க, அது வந்து நடக்காம கூட போகும் ரியல் லைஃப்ல. அந்த மாதிரி ஹீரோ ஜெயிக்கணும். அதுதான் ஒரு விஷயம். இப்போ 4 பொண்ணுங்க சேர்ந்து ஒரு கதை
ஏன் இந்த எதிர்நீச்சல் வந்து நீங்க வெளியில வாங்க, இது 4 பேர் ஏன் மருமகள் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது ரியல் லைஃப்ல அவங்க வீட்லயே நடந்துட்டு இருக்கு. ஆமா. ஆனா அவங்க அங்க சொல்ல மாட்டாங்க. நமக்கு இங்க வெளியில வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ அந்த மனதுக்குள்ள இருக்கிற ஒரு ஆதங்கம். அது மாதிரிதான் இது நம்ம அனுபவம். வீட்ல இருக்கோம் பட் ம். நம்மள மாதிரி அவங்க இருக்க கூடாது, வெளியே வந்துடணும் வெளியே அப்படின்ற ஒரு வந்துடணும். கேள்வி. ஆனா நம்ம வீட்லயே சப்போர்ட் பண்றோமா முழுசோன்னா இல்லாம இல்ல. கூட இருக்கலாம். ஆமா. Yes. So, அந்த அந்த இடைவெளி தான் நான் ஒரு சினிமாவோ டிவியோ ஏதோ ஒன்று ஷார்ட் ஃபிலிமோ அதான் இடைவெளி. அதாவது நிறைய கேள்விகள் உங்களை சாடி வரும் இல்லையா, இந்த மாதிரி இந்த விஷயம் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி உரிமையா நிறைய பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து கேள்விகள்லாம் என்ன உங்களை நோக்கி எனக்கு அவங்கள அகைன்ஸ்டா ஏஜிஎஸ் அவங்க டீம் சண்டை போடுங்க அப்படின்றாங்களா? அழுகாதம்மா சும்மா பாக்குறவங்களே ஏன் எழுதிட்டே இருக்கேன், அடுத்த ஸ்டெப் போ, அவங்களை எதிர்த்து பேசு, எதுக்கு இப்படியே இருக்க. ஏன்னா அவங்களோட வெளிப்பாடு இப்ப அந்த இடத்துல அவங்க இருந்தா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க. அழுதுட்டே இருக்க மாட்டாங்களா, ஒரு அப்பாவை இறந்துட்ட, உனக்கு அந்த பையன் ஏமாத்திருக்கா, அப்ப நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்லயே வருது. ஆக்சுவலி அதான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பல பேருடைய மனசையும். ஓகே, அதாவது அடுத்து இவங்க எல்லாம் சேர்ந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு விஷயம் பண்றாங்க. இங்க பார்த்தா ஒரு சைடு அழுதுட்டே இருக்காங்க சார் ஸ்கிரீன்ல, ஆனா இங்க வந்து டான்ஸ் ஆடி வீடியோ போடுறாங்க. அதெல்லாம் திருச்செல்வம் சார் பாத்தீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்லாம் வருது. அது இப்போ வந்து ரொம்ப மாறி இருக்கு. அப்போ எனக்கு இந்த ஒரு 20 இயர்ஸ் டிராவல் எனக்கெல்லாம் ஷூட் ஸ்பாட்டு அதுக்கும் வேரியேஷன் நிறைய மாறுறது. என்ன ஷூட் பண்ணுறது லைஃபே இந்த ஃபோன் இது நிறைய விஷயத்த மாற்றிருக்கு. அது நிறைய விஷயம் நமக்கு பிடிக்குது, ஜாலியாக இருக்குது, பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் நம்மளை பெருசாக சிந்திக்க விடாமல் தடுக்குது. இது எல்லாமே அது இது நல்லா தெரியும் எனக்கு. இது சின்ன சின்ன இவங்க போடுற எஃபர்ட்டை போய் இன்ஸ்டாவில் போடுறோம் இல்லையா, அதை விட பெருசா நம்ம ஒரு எஃபர்ட் போடணும்னு நினைக்கிறத தடுத்துறதோன்னு எனக்கு தோணும். ஓகே, ஷார்ட் டைம் ஆஃப் இதுலயே போதும் எங்கர் ஜெனரேஷனுடைய தாட் அப்படின்னு எனக்கு தோணும். அவங்களுடைய உலகம் அதுலயே அடங்கிருதோ இல்ல இருக்கு, அது தேவை. இன்ஸ்டாங்கிறதும் தேவை, எல்லாமே தேவை. சின்ன டூல் தான். ஆனா அது ஊசிங்கிறது புரியாம அது ஏதோ கடப்பாற மாதிரி நினைச்சோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு மாயை உலகம். அது என்னன்னா ஒரு கட்டத்துல குறிப்பா கேர்ள்ஸுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவங்க ஒரு அவங்கள காட்டும் போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கிடைக்குது. அது நிறைய இதா இன்ஃப்ளூயன்சரா மாறுறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் அந்த விஷயம் அடுத்த கட்டத்தை அவர்களை தாண்ட விடாமல் செய்து விடுமான்ற விஷயமும் யோசிக்க. இப்போ ஒரு ஆர்டிஸ்டா வரணும்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் சொல்லுவேன், ஆர்டிஸ்டா வரணும். நான் வந்து ஒரு அப்ப இருந்த ஹீரோயின்ஸ் இருக்காங்கல்ல, அந்த பவர்ஃபுல் அவங்க மாதிரி இப்ப சொல்றப்ப அந்த மாதிரி டிராவலே இல்லை. இப்போ எல்லாருக்கும் ஒரு 20 வருஷம் சினிமாவில் கொடி கட்டி பிறந்தவங்க எல்லாம் பார்த்துருக்கோம், ஹீரோயின்ஸாகவும் இருந்திருப்பாங்க. இப்போ வந்து காம்படிஷனாகவும் இருக்கு, எல்லாம் புரியுது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த இன்ஸ்டா தானே. ஆமா, இன்ஸ்டா ஒரு உலகம், தனி உலகம். இன்ஸ்டா அவ்வளவுதான். இன்ஸ்டா அப்படின்னா அவ்வளவுதான், சின்ன ஒரு இதுதான். ஆனா அது நிறைய ரீச் ஆகுது. நானும் தான் பாக்குறேன், பார்க்காம நான் இப்ப சொல்ல முடியும். ஆனா நான் பார்க்கும்போது பாப்பா உங்கள ஆர்டிஸ்ட் நல்லா இருக்கு, அதெல்லாம் பாக்குறோம். அது வந்து நமக்கு சில ஆர்டிஸ்ட்லாம் அறிமுகம் படுத்தும். ஆனால் நான் அதுல ஒரு தவறும் நடக்கும். அதுல ரிப்ளை பண்ற நிறைய பேர் நேரா வந்து அடிக்க முடியாம ஒரு பாதி இதோட போனவங்க எல்லாம் இருக்காங்க. அது என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு அவங்க எதையோ ஒன்று இது பண்ணிட்டு ஸ்கிரிப்டுக்குள்ள இந்த போல டக்குன்னு அடாப்ட் ஆகிடுச்சு. அது பெரிய ஆச்சரியம். அந்த நாங்க ஒரு சில இன்ஃப்ளூயன்ஸரோ இது மாதிரி ஆட்களை பண்ணும்போது அங்க நல்லா பண்ணிட்டு இங்க ஸ்கிரிப்டுக்கு பண்ணிட்டு இதை கேளுங்கன்னா நானா அவங்களுக்கு அந்த ரியாக்ஷனே பிரச்சனையா இருக்கு. காரணம் என்னன்னா, நான் ஒரு விஷயத்த நானே சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனா ஸ்கிரிப்ட்ல கேரக்டரை உள்வாங்கி எங்க நிறுவனம் எங்க கட் பண்ணணும் எங்க அதை முடிக்கணும்ன்ற விஷயம் எனக்கு அதுல டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இதுல பிளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கு. அந்த பொண்ணு பார்க்கும்போது எனக்கு அதுக்கு முன்னாடி நான் பார்க்கவே இல்லை, ஆர்டிஸ்டா தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஷீஸ் அதை கரெக்டா பிடிச்சிக்கிட்டாங்க. அதை நான் சொல்லியிருக்கேன், பெருசா திங்க் பண்ணிக்கிட்டு பெருசா யோசிங்கன்றதையும் சொல்றேன். அது ஒரு ஆக்டர்ஸா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களான்னா ரொம்ப கம்மி. நம்ம ஆக்டர்லயே ரொம்ப அவங்க ஒரு கொஞ்சம் மினிமம் தான் இருக்காங்க. இதுல இருந்து அதுல ஏறணும்னா இந்த எக்ஸ்போஷரை மட்டும் அதிகமாக்கிடாம அந்த டிராவலுக்கும் போகணுங்கிறது என்னுடைய ஒரு அபிப்பிராயமா தோணுது. கண்டிப்பா அந்த உலகத்துக்குள்ளேயே இருந்துடக்கூடாது, இன்ஸ்டா உலகத்துக்குள்ளேயே இருந்துடக்கூடாது. ரீச் இருக்கு. சிலர் சில இதெல்லாம் பாக்குறோமே, தனிச்ச மாதிரி நடிக்கிறேன், இவரு மாதிரி அந்த மாதிரி. அது பாவம் அவங்களாம் சொல்ல ஆள் இல்லையா, அது நடிப்பு இல்லை. ஆனா அது ஒரு கேலியும் கிண்டலும் ஆகி அதையும் ஒரு படத்துல யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி போயிடுது.
அது வந்து ஏன் உண்மையிலேயே நடிகனாக ட்ரை பண்ணாங்க. நைஸ். அதாவது சார் இத்தனை விஷயங்கள் நீங்க கொண்டு போனாலுமே அந்த நீங்க உங்களுக்குள்ள அந்த ரூல்ஸ் வச்சிருப்பீங்கல்ல, இதெல்லாம் இருந்தாதான் அந்த சுவாரஸ்யமும் குறையக்கூடாது, இந்த ரூல்ஸையும் நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயங்களை நீங்க பாக்குறது என்னது? இப்போ இல்லை, எப்போவுமே நான் பெண்கள் ட்ராக் கோலங்கள்லேருந்து பெண்களை வந்து ஒன்று இழிவுபடுத்துவது போன்றோ அல்லது அவங்களுடைய கேரக்டரைசேஷனை வந்து ஒரு ஒரு சின்ன ஆண் கட்டுப்பட்டவங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி. ஒரு லைஃப்ல அங்க கடந்து அடிபடுறவங்க அப்படின்னு காட்ட விரும்ப மாட்டேன். இப்போ அந்த நான்கு பெண்கள் மருமகளுமே ஆண்களுக்கு அடங்கல ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் தங்களுடைய சுயமான பேச்சுகளையோ அடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கெல்லாம் ஃபயரா இருக்கு போயிட்டு. ஒரு பேச்சு கூட இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஹியூமர் இருக்கும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, புருஷன் கஷ்டப்படுத்துறாங்கன்னா சண்டை போட்டு அடுத்து வந்து ஹியூமரா பேசிட்டு போவாங்க. அதில் கூட சொல்லுவோம், அந்த ஞானம் வந்து ஒரு நாள் கோபமா பேசுவான். அப்போ எல்லாரும் வெளியில போறாங்க, 3 லேடிஸ், 4ஆவதா போகணும். அந்த ஒரு ஹஸ்பண்ட் அந்த ரேணுக்கு அந்த பிரியதர்ஷினி கேரக்டர் புருஷன்ட்ட கேட்போம், அவளுக்கு தான் அவரை சொல்லுற, அவளுக்கு அறிவு இல்லை, அங்கே சுற்றுறாளுங்க, உனக்கு என்ன வந்துச்சு, நீ வந்து புருஷன் பேச்சை கேட்க அப்படின்னு ஒரு கடுமையா பேசுவார். அதாவது எப்படின்னா ஒரு ட்ராமடைஸா ஒரு டைலாக் இருங்க, நல்ல பத்தினா போக மாட்டேடி அவ்வளவுதான் சொல்லுவேன், இந்த மாதிரி போயிடும். இவளுக்கு ரோட்ல நின்றுட்டு இருப்பாங்க அந்த நந்தினி, இன்னும் வருவாளா அக்கா வரலையா அப்படின்ட்டு. சரி வண்டியை கிளப்புங்க, இனிமே வர்றாள். அவள் கிளப்பும் போது ஓடி வருவோம், யாரு பிரியாதர்ஷி அந்த கேரக்டர் ஓடி வரும், ரேணுகா ஓடி வண்டியில ஏறும். வண்டியில ஏறும்போது என்னக்கா என்ன சொன்னாருன்னு, இல்ல பத்தினியா இருந்தா போக மாட்டேன்னாரு, வந்துட்டீங்க வந்துட்டீங்க பத்தினி இல்லையா அப்படின்னு, யாருக்கு தெரியும் விட போ அப்படின்னு காமெடியா பேசிட்டு போவோம். ஆனா அந்த நேரத்துல ஒரு சின்ன டைமிங் இருக்கும், பத்தினா யாருக்கு பத்தினி, இப்ப யாருக்கு ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இவ்வளவு நாள் நாங்க பார்த்ததுல வந்து அந்த மாதிரி வார்த்தை சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு ஒரு சோகமான பிஜிஎம் போட்டு அந்த மாதிரி பார்த்து ஓடி வந்துருவான். இப்ப நீங்க பத்தினி இல்ல அப்படி வாய மூடிட்டு பேசாம போ, யாரு பத்தினியா இருந்தாலும் இப்ப இல்லாட்டி ஓடி போச்சு, 3/4 நாள் ஓடிடுச்சு. இப்ப நான் பத்தினியா இருக்கிறத பத்தி என்ன உங்க பிரச்சனைன்ட்டு அது ரொம்ப நக்கல் அடிச்சு எடுக்கப்பட்டது. அதுதானே யதார்த்தம். யதார்த்தத்தை அப்படிதான் பேசுவாங்க 3/4 லேடிஸ் எல்லாம். ஒண்ணு கதறி துடிச்சுக்கலாம் இருக்க மாட்டாங்க, டெலிவிஷன்ல மட்டும் இருக்கு அப்படித்தான், அந்த அளவு தான். அதை தாண்டி அந்த பெண் கேரக்டர் வந்து இங்க உட்காந்து அவனை காலை பிடிச்சி கையை பிடிச்சி அழுத மாதிரி இமோஷனலா தப்பு பண்ணிட்டு வந்தான் புருஷன், ரைட்டு ஒரு நாள் தான் அழாது, ஏன்னா மாறல, திரும்ப திரும்ப அதே பண்றான். ஒரு கட்டத்துக்கு மேல அவளுக்கு வேண்டாம், அது கூட அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாதனால அவங்க அப்படி இருந்தாங்க. இப்ப இன்னைக்கு ஜெனரேஷன் பொண்ணு டக்கு டக்குன்னு அடிக்குது. அந்த வீட்டுல அவங்க பொண்ணு நல்லா ஸ்ட்ராங்கா பேசுறாங்க, தர்ஷினிட்ட கோவப்படுறா. அதே மாதிரி இப்ப இன்னைக்கு வர பொண்ணுகளுக்கு புரியுது, கரண்ட் விஷயம் புரியுது. இன்னைக்கு வந்து ரொம்ப ரேர் திங். இந்த இப்ப சொன்னீங்கல்ல அப்பா பெஞ்சிங்கிட்ட அம்மா வச்சா, அந்த மாதிரி கேரக்டர்ல இந்த இமோஷனலுக்கு லாக் ஆயிடுது. அது அப்பா இமோஷனலுக்கு லாக் ஆகுது. ஆனால் கரெக்டான விஷயத்த தான் செய்யறா இந்த பார்கவி. எவ்வளவுதான் அப்பாவுக்காக பண்ண, அது அப்பாவே இல்ல, இனி நான் என் லைஃப் என்ன அப்படிங்கிறத இப்ப இந்த ட்ராக்ல கொண்டு வரும். சார் இப்ப வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்து கும்பகோணம், எதனால இந்த பிளேஸ் சூஸ் பண்ணீங்க? பொதுவா வந்துட்டு இந்த கதைக்களம் வந்து நடக்கிறது மதுரை. மதுரையில இருந்து கொஞ்சம் தள்ளி வரணும், ஜாகிரபி கொஞ்சம் மலைப்பகுதியா வேற விதையான ஜாகிரபி தள்ளி வரணும். எனக்கெல்லாம் ஊருங்க பக்கம், பொதுவா தஞ்சாவூர் பொதுவாகவே கிண்டல் அடிவாங்க, ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் அப்படிமா. தஞ்சாவூர்னா ஒரு இமோஷன் எங்களுக்கு எனக்கு இருக்கும். தஞ்சாவூர்னா மாவட்டம் தான் எங்க, அது வந்து சின்ன வயசுல இருந்து படிச்சது வாழ்ந்தது எல்லாமே. ஸோ அந்த எந்த ஒரு ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப பிடிக்கிறதுல அந்த கும்பகோணம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நீங்க எங்கேயுமே பேச முடியாது, இது எத்தனை காலம் இருக்கும்னா என்ன ஆகும், எல்லா வீடு கேட்டா 100 வருஷம் ஆச்சு, 150 வருஷம் ஆச்சுன்றாங்க. ஆமா, இது வந்து உங்களுக்கு ஒரு இதுதான் மெடிடேஷன் அல்லது ட்ரீட்மெண்ட் சொல்லலாம். ஹெல்த் 4 நாள் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இங்க வந்து பாட்டின்னு வச்சுங்களேன், உண்மையில மண்டையில இருந்து எல்லாமே கரெக்டா இறங்கிடும். ஆக்சுவலி சார் நான் இது கேட்கணும்னு நினைச்சேன். அதாவது பார்கவி இங்க கூட்டிட்டு வரீங்க இல்லையா, ஒரு பொண்ணுக்கு ஒரு விஷயத்துல இருந்து ஹீல் பண்றதுக்கான டைம் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த ஹீலிங் ஸ்பேஸ் வந்து அந்த பொண்ணு தான் முடிவு எடுக்கணும், பொண்ணு தான் அதை செயல்படுத்தணும். என்னன்னா இதுல என்னன்னா மனிதர்களை பார்க்கணும், நல்ல மனுஷங்களை பார்க்கணும், இதான் ஹீலிங். அங்க பார்க்க முடியல, அந்த வீட்டுக்குள்ள பார்க்க முடியல, அதுல 2 நல்லவங்க இருந்தாலும் அவங்களாலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. இந்த பொண்ணு வந்து யாராவது மனுஷங்களை பார்க்கணும், யாராவது மனுஷங்களை உரையாடியே தீரணும். ஏன்னா இந்த பொண்ணு நம்பிக்கை போயிடுச்சு, மனுஷங்க மேல உள்ள நம்பிக்கை போயிடுச்சு, மிக கொடூரமா இருக்காங்க அப்படின்னு. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலை வந்து கொஞ்சம் ஹீல் ஆகும். அதாவது காட்சிப்படி அவங்க டெலிகாஸ்ட் ஆகும்போது அது கரெக்டாக தெரியும். அந்த பொண்ணு வந்து அப்பாவுக்கான ஒரு விஷயத்த திருவையாறுல பண்ணிட்டு இங்க வந்து தங்கி இங்க இருந்து ஒரு டிராவல் எடுக்கணும்னு நினைக்கிறான். அந்த டிராவல்ல வந்து அவளுக்கு முதல்ல மனசு வந்து பேலன்ஸ் ஆகிடும், சிரிப்பா கொஞ்சம் ஹாப்பியாவா. ஸோ நம்ம டிராவல் போகலாம் அப்படிங்கும்போது ஒரு ட்விஸ்ட் வரும்னு வச்சுக்கிறீங்க. ஆனா இனி எந்த காலத்துலயும் இந்த கேரக்டர் இப்படி இருக்காது, வேற ஒரு டைமென்ஷன் இருக்கு. இந்த சுயமும் இருக்கும், அந்த எதிர்கொள்ற விதமும் கத்துக்கும், அது மாதிரி வரும். அதுக்காகத்தான் இந்த இடம் நல்லா இருக்கும்
கும்பகோணம்னாலே பொதுவாக எல்லாருக்கும் ஒரு விஷயம் வரும், அது கோயில் நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு ஏதோ ஒரு சில ஊர்களுக்கு சில குணாசியம் இருக்கு. கொடைக்கானல் சில்னஸ் தாட்ல இருப்போம். ஊட்டினா கும்பகோணம் அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு மன அமைதி, மன அமைதி, பின்னாடி ஒரு நாதஸ்வர சத்தம், ஒரு 5-6 பக்தி பாடல்கள் மாதிரி ஏதோ இதுதான் அப்படிங்கிற மாதிரியே ஒரு மைண்ட் செட் இருக்கும் மக்களுக்கு. இந்த ஊர்களுக்கு இப்படி ஒரு தன்மை அந்த மாதிரி தான். இப்போ இவங்கள்ட்ட உரையாடும் போது இவங்க நம்மளை யாரும் இவங்கள்ட்ட பேசுறோம் இல்லையா, இவன் சார் அவங்க யாரும் உங்களுடைய பின்புலத்தை பற்றி பேச மாட்டாங்க. இப்போ இருக்க நம்மள தானா அப்படியே ஏத்துக்கிற மாதிரியான உள்ள விஷயத்தோட பேசுவாங்க. அப்போ உங்களுக்கு என்னவா இருக்கும், நான் இந்த கதை இதெல்லாம் வேண்டான்னு ஒதுங்கி வந்தவங்களுக்கு நல்லதா படும். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இந்த ஸ்டாக் இருக்குல்ல, இங்க அந்த பின் இருக்குல்லையா, அந்த பின் இருக்குல்லையா, அந்த டெலிட் பண்ற ஐட்டம் உள்ள சிம்பத்தியும் வேணாம், வன்மமும் வேண்டாம், புதுசா என்ன யாராவது பார்க்கட்டும் அப்படின்னு இயல்பா இருக்கட்டும். எனக்கு அது ஒரு அழுத்தம் இல்லாம ஒரு மூச்சு விட முடியுதுனாலன்ற போது எப்படி அதை காட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இன்னுமே நிறைய உங்ககிட்ட இந்த நிறைய சோசியல் விஷயமா இருக்கட்டும் எல்லாமே உங்ககிட்ட எதிர்பார்த்துட்டே தான் இருப்போம். அண்ட் தேங்க்யூ சோ மச். இன்னும் அழகான கேரக்டர்ஸ் கதைக்குள்ள கொண்டு வந்துட்டே இருங்க. ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்துக்கு. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. உங்களுக்கு நன்றி. அவ்வளவு தூரம் வந்து எங்களை ஃபாலோ பண்ணி வந்து சார் பிளஷர் சார். எங்களுக்கு எங்களை வந்து இந்த மாதிரி வெளி உலகத்துல மக்களுக்கு கருத்துக்களை கொண்டு சேர்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.